ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நாளைக்கு ஜூலை மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்கு. இந்த புக்கிங் யார் யார் பண்ணலாம், அதே மாதிரி இன்னைக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி அதோட ரிசல்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆகியிருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்க. 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணி எல்லாம் சேவா கிடைச்சவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து வந்து நம்பிக்கை விடாமல் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த லக்கி டிப் சேவால உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கும் 2 days தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த தர்ஷன் டிக்கெட்ல அந்த டேட்ல போக முடியாது அப்படின்றதுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து கிடைக்காம நிறைய பேர் கிடைக்குமா அப்படின்றதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா பெருமாள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்றத நினச்சி மிஸ் பண்ணிடாதீங்க. கடந்த ஒரு 5 நாளாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டும் எப்போயாவது வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, இவங்க டெலிகிராமில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம். அப்படி கிடையாது. ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூங்க. ஸோ அதனால நம்ம ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த இதெல்லாம் பார்க்குறனால என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலிகிராமில் சப்போர்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெலிகிராமை என்றைக்குமே வந்து ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை அதில் பாருங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது. ஸோ அதில் வந்து தர்ஷன் போகிற ஒரு சில பேரும் அங்கே இருக்க சிச்சுவேஷனை ஃபோட்டோஸாகவும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமும் ஸோ வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குது. சில நேரங்களில் என்னால் எப்படி முடியுன்றதை பொறுத்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். லேட்டஸ்டான அப்டேட்டு, ஸோ அங்கே இருக்க க்ரௌட் அப்டேட் எப்படி இருக்குது, இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலோ டெலிகிராம் சேனலோ ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதனால தான் வீடியோ வரல. ஸோ இன்றைக்கி கூட வந்து ஷேர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. ஸோ இந்த புக்கிங் வந்து யார் யார் பண்ணலாம், இதில் இருக்க ஒரு சில முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் தான், பட் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜூலை மாதத்தில் தரிசனம் பார்க்கணும், வந்து என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, 300 ரூபா தரிசனத்தெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1 மணி நேரத்தில் நம்ம மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே தரிசனம் பார்த்துடலாம். சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சேவா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தர்ஷன் வந்து பார்க்கலாம். இதில் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சேவா இருக்குது. இப்போ 2 பேருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கிங்க. அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து மேல் ஃபீமேல் தான் இருக்கணும், கப்பல் டிக்கெட் தான் அப்படின்லாம் கிடையாது. 2 பேர் ஆண்களாகவும் இருக்கலாம், 2 பேர் பெண்களாகவும் இருக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ஒரு டிக்கெட்டை வந்து சிங்கிளால் அவங்களால கல்யாணோற்சவம் புக் பண்ண முடியலன்னா பேரண்ட்ஸ் 2 பேத்துக்கு புக் பண்ணிவிட்டு சுபதம் என்ட்ரினில் நீங்கள் வந்து தர்ஷன் போகிறப்போ உங்களோட பொண்ணுக்கு ஆதார் கார்டு கொடுத்து ஆஃப்லைனில் 300 ரூபா டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. சிங்கிள் டிக்கெட்ஸ் வேணும்னா நீங்கள் மற்ற ஆர்ஜித சேவாக்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிங்கன்னா எகெயின் இந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு 180 நாள் வந்து வெயிட் பண்ணணும். இது வந்து ஆதார் நம்பர், அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்துக்குமே சேம் உங்களுக்கு டைம் கேப் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் எப்பயுமே நாம் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் மேக்ஸிமமாக எத்தனை பேருக்கு வேணாலும் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2-3 மாதமாக அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் சேவா ஏற்கனவே புக் பண்ணிட்டோம், தர்ஷன் புக் பண்ணணும். இப்போ 2 பேத்துக்காக தான் நம்ம தர்ஷன் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வர்ச்சுவல் கியூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரே ஸ்லாட்டில் நிறைய பேத்துக்கு பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வேறு ஸ்லாட்டு ஒரே நாள்னா கூட நீங்கள் ஒரே டைமுக்கு போய்க்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சேம் டே ஸ்லாட்டு கிடைக்காம அடுத்த நாள் ஸ்லாட்லாம் நம்ம புக் பண்ணோன்னா போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்க ஒரு 2 மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 புக்கிங்குமே உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இருக்குது. ஒன்று காலையில் 10 மணிக்கு, அடுத்த புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு. இப்போ ஏற்கனவே நீங்கள் சேவா புக் பண்ணியிருந்தீங்க, உங்களால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல, இல்லை தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கூட ஜூலை மாதத்தில் ஷெடியூல் பண்ணிக்கலாம். 12 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு தடவை தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் உங்களால் சேவாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஆர்ஜித சேவா மேலே இருக்கு இல்லையா, காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுறது, இதில் நீங்கள் தாராளமாக சேவாவும் பார்க்கலாம், தர்ஷனமும் வந்து பார்க்கலாம். ஸோ இது 2 விஷயம். லக்கி டிப்போட ரிசல்ட் இன்றைக்கி அப்டேட் பண்ணாங்க.
செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டை பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் ஆகில்லையா அப்படின்றதுக்கு எனக்கு எஸ்எம்எஸ் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் எந்த நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு லக்கி டிப் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் செலக்ட் ஆகில்லையா அப்படின்றது அதில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக செலக்ட் ஆகியிருந்தால் இமெயிலோ இல்லை உங்களுக்கு மெசேஜோ கண்டிப்பாக வந்திருக்கும். வரலைன்னா இந்த மெத்தடில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த புக்கிங்ஸ் நமக்கு 23ஆம் தேதி 24ஆம் தேதி தொடர்ச்சியாக புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த சம்மர் டைமில் நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குது, வார இறுதி நாட்களில் தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வீக்கெண்ட்லாம் ரொம்பவே க்ரௌடு வந்து ஹெவியாக தான் இருக்குது. அதை ரீசெண்டாக கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையெல்லாம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க ஃபேமிலியாக போகிற எல்லாருமே. அதனால இந்த சம்மர் சீசனில் நீங்களும் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி கரண்ட்டான ஸ்டேட்டஸ் இருக்குது, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் 10:30 மணி ஸ்டேட்டஸ் படியே பார்த்தோன்னா திருமலையில் சாமி தரிசனம் செய்கிறதுக்கான பக்தர்கள் கூட்டம் வந்து அலைமோதுறதாகவும் அலிப்பிரி சோதனை சாவடியிலையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நேற்று 82,746 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் டிடிடி வந்து 7 பெட்டிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுமார் 12 மணி நேரம் ஆகுது. ஆனால் வீக்கெண்டில் ரொம்பவே க்ரௌட் அப்படின்றது தான் தர்ஷன் போன நிறைய பேர் அங்கேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிடிடி அஃபிஷியலாக கொடுத்துருக்க அப்டேட்னு பார்த்தோன்னா இன்றைக்கி 21ஆம் தேதி காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸுக்கு 7 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வீக் டேஸில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு க்ரௌட் அப்படின்றது இருக்கும். டிடிடியோட நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே நம்ம உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து இந்த நம்பரை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச தரிசன டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். பஸ்ஸில் போகிறவங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசத்தில் கூட வாங்கலாம். இதுக்கு அடுத்தது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் டெய்லியுமே உங்களுக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அலிப்பிரிமெட்டில் நடந்து போகிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக எந்த டோக்கனுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டும், ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நீங்களும் வந்து மே மாதத்தில் தர்ஷன் போகிற பிளான் இருக்குது அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிற ஹோமம் டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஆஃப்லைனில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஹோமம் அட்டன் பண்ணி தான் நீங்கள் வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, வர்ச்சுவல் சேவா புக் பண்ணால் நேரில் சாமி பார்க்க முடியுமா இல்லையா கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வர்ச்சுவல் சேவாவில் வந்து ஜூலை மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் நீங்கள் பண்ணிக்கலாம். சேவா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக தரிசனம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதியில் புக் பண்ணும் ஒரே பேரை 2 தடவை போட்டு விட்டேன். ஆனால் 2 ஆதார் நம்பர் கொடுத்து வைத்து ஆதார் நம்பர் சரியாக இருக்குது, பேர் மற்றும் வயது வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா தரிசனம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஆதார் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம புக்கிங் டைமில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுத்து நம்ம தர்ஷன் வந்து பார்க்கலாம். அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்க டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் மே மாதத்துக்கு 25ஆம் தேதி 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அந்த நாளில் என்னால் தர்ஷன் போக முடியாது. அடுத்து நான் எப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட தரிசன நாள்லேருந்து நீங்கள் 30 நாள் கழித்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஜூனோ ஜூலையோ நீங்கள் ஆகஸ்ட்டோ எப்போ போகிறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்கள் தர்ஷன் டேட்டுக்கும் அடுத்த தர்ஷன் டேட்டுக்கும் 30 நாள் கேப் வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹோமம் நான் வந்து அலிப்பிரி வழியாக நடந்து போயிட்டு ரீச் ஆகலான் இருக்கேன். ஸோ அது வந்து 5 மணி ஆகிரும். 300 ரூபா தர்ஷனம் வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஹோமமில் இருக்கிறவங்க 3 மணிக்கு மேலே தாராளமாக போகலாம். நீங்கள் நடந்து போயிட்டு கூட தர்ஷன் பார்க்குற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஹோமம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து சென்றால் எஸ்எஸ்டி டோக்கன் பெறலாமா அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் இந்த வீக்கெண்டில் தர்ஷன் போயிட்டு தான் க்ரௌடு ஹெவியாக இருந்துச்சு. 300 ரூபா தர்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி ஆர்ஜித சேவால் ஆகட்டும். ஸோ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனாலுமே க்ரௌடுன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருந்தீங்க. டிடிடியும் இந்த சம்மரை வந்து கணக்கில் கொண்டு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பக்தர்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ ஜூலை மாதத்துக்கான டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.